தற்பொழுது மரக்காணத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெள்ள பாதிப்புகள் குறித்தான கள ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. செலினா, தற்பொழுது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் பகுதியில் தமிழக முதலமைச்சர் வெள்ள பாதிப்பு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி கரையை கடந்திருந்த நிலையில் குறிப்பாக மகாபலிபுரத்திற்கும் மரக்காணம் இடையே புயல் கரையை கடந்திருந்தது. பல்வேறு பாதிப்புகள் அந்த மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் என்பது முழுவதுமாகவே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. புயல் கரையை கடந்த பிறகும் கூட நேற்று முழுவதுமாக தொடர் கனமழை என்பது அந்த மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. வரலாறு காணாத அளவில் விழுப்புரத்தில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களை இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் முதலாவதாக மாமல்லபுரம் சாலையில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மரக்காணம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருப்பவர்களிடம் கேட்டறிந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, புயல் கடந்த சென்ற பிறகும் கூட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் மரக்காணம் ஒன்றியம் மந்தவாய்க்கால் பகுதியில் புயல் பாதிப்பு மையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதே போல அந்த மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான முகாம்கள், அதே போல அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா, அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள், அதே போல துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அங்கிருக்க பொதுமக்களிடமும் பாதிப்புகள் குறித்தாக கேட்டறிந்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி வருவார் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார். அதே போல விழுப்புரம் ரெட்டியார் மல்லியில் உள்ள VPS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாமரை குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வீடுகளுக்குள் மழை புகுந்திருக்கிறது. அதே போல தாழ்வான பகுதிகள் முழுமையாகவே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அந்த பகுதிகளில் மின் தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு மக்கள் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சில வீடுகள் கூட இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த வீடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களையும் மீட்கும் பணியிலும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக பணிகள் என்பது தொடர்ச்சியாகவே நேற்றிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த ஒரு வார காலமாகவே விட்டு மழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக புயல் அன்று கரை கடந்த அன்றும் புயல் கரை கடந்த பிறகும் கூட நேற்றும் இன்றும் கூட பல்வேறு இடங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முழுமையாகவே பாதிப்புக்குள்ள இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக நேற்று துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று அங்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல பொறுப்பு அமைச்சர்கள் அனைத்தும் செய்திருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் அங்கிருக்கக்கூடிய அவர்களிடம் கேட்டறிந்தார். அதே போல பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்குதா, எத்தனை நாட்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து மீட்டெழுவதற்கான எத்தனை நாட்கள் ஏற்படும் என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நேரடியாக சென்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய பகுதிகளையும், அதே போல அங்கிருக்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மேலும் அடுத்து மழை வந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும், அங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை பணிகள் அடுத்த மழையின் போது எடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியில் பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி செலினா.